எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட்டே கிடைக்கலன்னு கண்டபடி சுற்றிட்டு இருந்த யூடியூபருக்காக கதவு திறந்து காசு கொடுக்கானா கவலைப்படாத பாலகான்னு ஒரு சூப்பர் கண்டென்ட் தொக்கா மாட்டியிருக்கு. அதில் வந்திருக்கிறவங்க தான் இன்றைக்கி நம்ம சேனலுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம்மா, உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் எங்க வந்தேன்? ஆத்தா உத்தரவு கொடுத்தா வந்தேன். ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டா முதல்ல அவங்க பேரை சொல்லணும். அந்த நகரையும் கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கையும் காலையும் தூக்கி ஆடிக்கிட்டு இருந்தா அப்படி. முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள். ஆத்தாவுக்கு 1000 பேர் இருக்கு. அதுல உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி கூப்பிடு பாலகா. அப்படின்னா 999ன்னு கூப்பிட்டுமா? ஏமா வந்தவனையும் வாயை போடுங்கிற கம்முன்னு அந்த லோன் கேட்க வந்தவனை லோன் அலைய விடாமல் அந்த காசை கொடுக்குறது உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஆத்தா இப்பவும் சொல்லுறேன், அந்த காசை கொடுக்குறேன். நீ எங்கே காசை கொடுக்குற? எல்லா சேனல்லையும் போய் இன்டர்வியூ தானே மாறி மாறி கொடுக்குற. ஆத்தா இன்னைக்கு இந்த சேனல்ல கொடுப்பா, நாளைக்கு வேற சேனல்ல போய் கொடுப்பா, கொடுத்துக்கிட்டே இருப்பா பாலகா. ஏமா இப்படி எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்குறப்ப உனக்கு பேமெண்ட் வந்திருக்கேன். அந்த பேமெண்ட்டை கொடுத்துருந்தாவே அவன் லோன் காசை பாதை அடைச்சிருக்கலாம். அதையாவது காசை கொடுத்துருக்கலாம்மா. A few moments later. எல்லா ஜீவங்களும் ನನ್ನ மக்களே. பார்த்தீங்களா நக்கலை? இந்த அம்மா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகாலையும் போய் நிறைய லோன் வாங்கியிருக்கு போல. ಅವರಿಗಾಗಿ ನಾನು ಏನು ಬೇಕಾದರೋ ಮಾಡುವೆ. ಅನ್ಯಾಯವೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೋ ಬರುತ್ತೇನೆ. காந்தாரா பண்ண சொன்னா காட்ஜில்லா மாதிரி பண்ணிட்டு அதை அவங்களே வேற வாவுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை என்னத்தை சொல்ல? தெரிஞ்சிச்சா? எல்லாம் தெரிஞ்சிச்சா? நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆத்தாக்கு கன்னடாவில்னு திரும்ப தமிழுக்கே வந்துச்சு. சாமி தான் பொய்ன்னு பார்த்தா கடைசியில் சௌரி மடி கூட பொய்யா தான் இருக்கு. போட்டு வரல ப்ளூ சட்டை, அதெல்லாம் போட்டிருக்கேன் டீ சட்டை.